ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நவ கைலாயத்தின் அதிசயம், நாய் வாகனம் இல்லாத அபூர்வ பைரவரை தரிசித்திருக்கிறீங்களா? அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ கைலாய தலங்களில் சந்திர பகவானுக்குரிய இரண்டாவது தலம் தான் சேரன் மகாதேவி அருள்மிகு ஆவுடை நாயகி உடனுரை அம்மநாதர் அம்மையப்பர் திருக்கோயில்னு சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல வியக்கத்தகு சிறப்புகளை கொண்டதுன்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பம்சமே இங்கு இருக்கக்கூடிய பைரவராகும். பொதுவாக அனைத்து சிவாலயங்களையும் பைரவர் தனது வாகனமான நாயுடன் தான் காட்சி அளிப்பார். ஆனால் இங்கே பைரவர் பார்த்தீங்கன்னா நாய் வாகனம் இல்லாமல் ஆதி கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இது மிகவும் அபூர்வமான காட்சியாகவும் இருக்கிறது. தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறவும் இந்த ஆதி பைரவர் வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இவருக்கு நடத்தப்படக்கூடிய சிறப்பு பூஜைகள் அத்தனை சக்தி வாய்ந்தவையாகவும் இருக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் உருவான வரலாறு நிகழ்ச்சியானது, இந்த பகுதியில் வசித்த இரு சகோதரிகள் பார்த்தீங்கன்னா தாங்கள் நெல் குத்தி சம்பாதித்த சிறு தொகையை கொண்டுதான் இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இதன் அடையாளமாக இன்றும் கோயிலின் தூணில் அந்த சகோதரிகளின் நெல் குத்தி அரிசி புடைக்கக்கூடிய சிற்பத்தை காணலாம். இன்றும் அரிசி வியாபாரிகள் தங்கள் தொழில் செழிக்க இங்கு சுவாமிக்கு அரிசி நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கமாகவும் இருக்கிறதா. அடுத்தது கோயிலின் மற்ற சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருக்கிறவங்க நிவர்த்தி பெற வேண்டிய தலமாகவும் இருக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் சுவாமி சந்நிதியில் நந்தி பகவான் சிவனை மறைக்காமல் சற்று விலகி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி கோயிலை போலவே சுவாமிக்கு வலப்புறம் அம்பாள் சந்நிதி அமைந்துள்ளதால் இது திருமண தடைகளை நீக்கும் தலமாகவும் போற்றப்படுகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த அற்புதமான நவ கைலாய திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று அந்த ஆதி பைரவரின் அருளையும் அம்மையப்பரின் ஆசியையும் பெற்று வாருங்கள்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.